நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் நினைச்சதெல்லாம் நடந்துகிட்டே வருது. சந்தோஷத்தோட உச்சியில இருக்கேன். எப்படி எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றதுன்னு தான் தெரியல. ரொம்ப சிம்பிள் ஜிஜே, நீங்க கொடுக்குற செக்ல காட்டுங்க உங்க நன்றிய. தெளிவா இருக்கீங்க. எங்க சுத்தினாலும் கடைசியா அமௌண்ட்ல வந்து நின்னுடுறீங்களே. நீங்க மட்டும் என்ன தேச சேவை பண்றீங்க? பணத்துக்கு தானே. நம்ம நல்ல நேரம் மாட்டாம இருக்கோம். என்ன சார் சொல்றீங்க? கொள்ளையடிக்கிறவனே ஒரு பங்க கோயில் உண்டியில போட்டுட்டு கடவுளை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறான். அப்புறம் எப்படி மாட்டுவான்? உண்டியல்ல போடுறோம்ல, பேப்பர்ல படிச்சிருப்பீங்களே, 25 லட்சம் 50 லட்சம் ஒரே கட்டாக இருந்ததுன்னு. அதெல்லாம் நம்ம போடுறது தான். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஜிஜே. பண்ணுறது தேச குற்றம். மாட்டுறதை பற்றியும் அப்பப்போ யோசிக்கணும். அப்படின்னா தான் வெளியே வரதுக்கு புதுசு புதுசாக ஐடியா கண்டுபிடிக்க முடியும், தேவையானப்போ யூஸ் பண்ணிக்க முடியும். அவசியம் இல்லை, எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா லைசன்ஸ் ஹோல்டர் ஒய்ஃப். அவன் மாடுறதை பற்றி நான் ஏன் யோசிக்கணும்? அந்த நேரத்தில் வேற என்ன ப்ராடக்ட் டூப்ளிகேட் பண்ணலான்னு யோசிச்சேன்னு வச்சுங்க, சில்லறை தேத்தலாம் சார். அதுவும் தவிர உங்களுக்கு பணம் கொடுக்குற மாதிரி ஒரு 4 லாயர் கொடுத்தேன்னா அவங்க வழி சொல்லிட்டு போகிறாங்க. 4 லாயர் தேவையில்லை ஜிஜே. அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதுக்கும் வழி நானே சொல்லுவேன். இது ஆசையா பேராசையா என்னன்னு சொல்றது? உங்களை விடவா? ரொம்ப தேறிட்டீங்க ஜிஜே. தேத்திட்டீங்க, தேத்தி விட்டுட்டீங்க சார். அதான் நல்ல தம்பி. லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம், லெட்ஸ் மேக் மணி. அடுத்தது என்ன? வாட் நெக்ஸ்ட்? அதை சொல்லுங்க. வாட் இஸ் நெக்ஸ்ட்? ரிலாக்ஸ். முதல்ல மார்க்கெட்டுக்கு சரக்கு போட்டோம், என்ன ரெஸ்பான்ஸ்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அடுத்ததை பற்றி யோசிப்போம். முதல்ல அதை எப்படி பேக் பண்ணுறதுன்னு அவனுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதில் ஏதாவது சொதப்பிட போகிறான். ப்ளீஸ் போங்க. நீங்கள் போங்க. இது எல்லாமே டூப்ளிகேட். இதுலேருந்து ஒரு 4 ஸ்லிப் எடுத்து அதில் வைங்க, அதுலேருந்து ஒரு 4 ஸ்லிப் எடுத்து இதில் வைங்க. இதே மாதிரி எல்லா பாக்ஸும் பேக் பண்ணிடுங்க. 60-40. ஹவுஸ் இட்? பர்ஃபெக்ட். தட்ஸ் நல்ல தம்பி. டாக்டர், மெடிசன்ஸ் எல்லாம் வந்துருச்சா? வந்துருச்சு சார். ஜுரம் எல்லா இடத்துலயும் வேகமா பரவிட்டு இருக்கு. ரொம்ப சிவியரா இருக்கு. நிறைய அவுட் பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. தேவையான அளவுக்கு மெடிசன்ஸ்லாம் ஸ்டாக் இருக்குல்ல? இருக்கு சார். ஓகே. அப்பாயின்மெண்ட் இருக்கா? இல்ல. பேரு? காவேரி. ஒரு நிமிஷம். காவேரி, வாமா உட்காரு. உன் பேர் என்ன?
காவேரி. உங்களுக்கு என்ன பண்ணுது? 3 நாளா ஒரே ஜுரம் டாக்டர். விட்டு விட்டு வருதுங்களா? ஆமா டாக்டர், குறையவே மாட்டேங்குது. இப்போ ஒரு புது விதமான ஜுரம் எல்லா இடத்துலயும் பரவிட்டு இருக்கு. ஒரு தடுப்பூசி போட்டுக்கிறது பெட்டர். சரி. எங்கம்மா கண்ணை காட்டுங்க. எங்கம்மா மூச்சை இழுத்து விடுங்க. ஒரு சின்ன ஊசி ஒன்று போடுவோம். அம்மா அம்மா ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு ஒன்றும் இல்லை அவ்வளோதான். குட் கேர். நான் கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ டாக்டர். 2 days கழிச்சு வந்து பாருங்க. ஓகே வா. அழாதம்மா, சின்ன ஊசி சரியா போயிடும். வா பாரு, வலி போயிடும் பாரு. இப்போ மாத்திரை வாங்கிட்டு நாங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம், சரியா? காவேரி, காவேரி, என்னம்மா காவேரி? காவேரி இங்க பாரு. காவேரி, என்ன இது? காவேரி இங்க பாருமா, இங்க பாரு. டாக்டர், டாக்டர், என்னாச்சு மேடம்? டாக்டர், என்னாச்சு? மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஒன்றும் பதட்டப்படாதீங்க, கொஞ்சம் என்னாச்சு? அமைதியா இருங்க. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். டென்ஷன் ஆகாதீங்க. சீஃப் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறோம், வாங்க. டாக்டர், இது பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்து. உள்ள கொண்டு போங்க, நான் வரேன். டாக்டர், 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 அந்த இன்ஜெக்ஷன்ல ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு. தயவு செஞ்சு அதை போடாதீங்க. மெடிசன்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை மேடம். உங்க குழந்தைகிட்ட தான் இருக்கு. இல்ல டாக்டர், அது எக்ஸ்பயர் ஆனதா இருக்கலாம்ல. நேத்து வந்த மெடிசன் எக்ஸ்பயர் டேட் முடிய இன்னும் 3 வருஷம் இருக்கு. அப்ப நான் அது டூப்ளிகேட்டா இருக்கும் டாக்டர். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கொஞ்சம் வெளியில போய் வெயிட் பண்ணுங்க. இல்ல டாக்டர், டாக்டர், அந்த இன்ஜெக்ஷன் போட்டதும் நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. மேடம் ப்ளீஸ் வெளியில வெயிட் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை சாந்தி 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 டாக்டர், ஐயோ உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்தா என்னாச்சுன்னு தெரியலையா? யோ என்னையா பண்ணீங்க? என்ன ஊசி போட்டீங்க? கொஞ்சம் பதட்டப்படாம இருங்க. ஐயோ ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ சாந்தி சாந்தி, ஐயோ 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 தப்பான ஊசி போட்டு கொண்டுட்டீங்களா? சாந்தி, ஐயோ நர்ஸ், என்னாச்சுன்னு தெரியலையே. இவங்களை எமர்ஜென்சி வார்டுக்கு தூக்கிட்டு வாங்க. சொல்லுங்க, இருங்க, பதட்டப்படாதீங்க. ஐயோ என் பொண்டாடி என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ 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 சாந்தி, கண்ணை திறந்து பாருமா. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. சுமதி, என்னமாச்சு? ஐயோ, என்னையாச்சு? ஐயோ, தப்பான ஊசி போட்டாங்கம்மா. தப்பான ஊசியா? அந்த ஊசி தான் என் புள்ளைக்கும் போட்டாங்க. என் புள்ள நல்லா தானே இருக்கு. ஐயோ, ஹலோ சார், நான் செல்வி பேசுறேன். சொல்லுங்க செல்வி. காவேரிக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தேன். அவங்க ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டாங்க, உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. இங்க நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுறாங்க. ஒருத்தர் செத்தே போயிட்டாங்க. சம்திங் இஸ் ராங். ஒரு சிலருக்கு ஒண்ணுமே ஆகலைங்கிறாங்க. இங்க என்னமோ நடக்குது. நீங்க கொஞ்சம் வரீங்களா? நீங்க அங்கேயே இருங்க செல்வி, நான் வந்துட்டே இருக்கேன். ப்ளீஸ்.
எஸ் ஸ்பீக்கிங். மிஸ்டர் விஸ்வநாதன், அந்த இன்ஜெக்ஷனை யாருக்குமே போட வேண்டாம்னு சொல்லி எல்லா ஸ்டேஷனுக்கும் மெசேஜ் கொடுங்க. இமிடியேட்டா ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. எஸ் சார். ஹலோ கண்ட்ரோல் ரூம். சார் இதே கம்ப்ளைண்ட் எனக்கும் வந்திருக்கு சார். ஹாஸ்பிட்டலில் கொடுத்த இன்ஜெக்ஷனில் தான் சார் ஏதோ ப்ராப்ளம். செல்வியோட டாக்டர் கூட ஹாஸ்பிட்டலில் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவள் சீரியஸ் ஆயிருக்கா. இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க சார். இது எவனோ பண்ணிருக்கிற சதி. ஒரிஜினலோட டூப்ளிகேட்டை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. நீங்க ஸ்பாட்டுக்கு போங்க, சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணுங்க, இமிடியேட்டா லேப் டெஸ்ட் ரிசல்ட்டோட வாங்க. எல்லா பேஷண்ட்டுக்கும் ட்ரிப்ஸ் போடுங்க சீக்கிரம். ஐயோ என் குழந்தைக்கு என்னமோ ஆயிடுச்சு. கடவுளே. ஐயோ என்னாச்சு தெரியலையே. வேலு, இந்த ஹாஸ்பிட்டல் அண்டர் ஸ்டாஃப் நினைக்கிறேன். நீங்கள் பக்கத்தில் இருந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. ஆம்புலன்ஸ் டிமாண்ட்னா நம்ம ஜிபே யூஸ் பண்ணுங்க. எஸ் ஓகே சார். குழந்தைக்கு எப்படி இருக்கு? டாக்டர் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆப்சர்வேஷன்ல வச்சிருக்காங்க. இவங்க இன்ஜெக்ட் பண்ண மெடிசனில் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. மெடிசன் இல்லையா? ஆமாம், இந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்ட நிறைய பேர் சீரியஸ்ன்னு சொல்லி கண்ட்ரோல் உங்கள் ஃபோன் மேலே ஃபோன் வந்துட்டே இருக்கு. ஒன்றும் ஆகாது, நத்திங் சீரியஸ், கவலைப்படாதீங்க. கேட்கலாம் இருங்க. டாக்டர், டாக்டர், நீங்கள் தான் டியூட்டி டாக்டர். எஸ் சார். இல்லை, நீங்கள் இன்ஜெக்ட் பண்ண மெடிசனில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு எங்கள் டிபார்ட்மெண்ட் ஃபீல் பண்ணுது. சார் நாங்கள் ரெகுலராக போகிற இன்ஜெக்ஷனை தான் ஃபாலோ பண்ணுறோம். நிறைய பேருக்கு ஒன்றும் ஆகலை, 1 or 2 பேஷண்ட்ஸுக்கு தான் இது மாதிரி ஆயிருக்கு. ஒரு சிலருக்கு ப்ராப்ளம்ன்றீங்க. ஏதாவது கலப்படம் ஆயிருக்கலாம் இல்லையா? மெடிசனை செக் பண்ணிங்களா? இல்லை சார், நாங்கள் ரெகுலராக வாங்குற கம்பெனிலேருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். என்ன டாக்டர் இது? நம்ம வீட்டு பிரச்சனையாக இருந்தால் அவங்க ஃபேக்ட்ரி போய் என்னெல்லாம் பண்ணியிருப்போம். இந்நேரத்துக்கு சாம்பிளை லேபுக்கு அமிச்சு செக் பண்ணியிருக்க வேணாமா? ஒன்று பண்ணுங்க, சொல்லுங்கள். நீங்கள் போய் எல்லா பாக்ஸ்லேருந்து சாம்பிள் எடுங்க. இருக்கிற எல்லா ஸ்டாக்ல இருந்தும் ஒவ்வொரு பாக்ஸ்லேருந்து சாம்பிள் எடுத்து அதை நோட் பண்ணி என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. நான் லேபுக்கு ஓகே சார். சீக்கிரம். ஹலோ சார், நான் ஹாஸ்பிட்டலில் தான் சார் இருக்கேன். அந்த சாம்பிள் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். நானே லேபுக்கு போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். ஐ வில் இன்ஃபார்ம் யூ சார். ஐ வில் கீப் யூ இன்ஃபார்ம். ஓகே சார். ஒன்றும் ஆகாது, நீங்கள் கவலைப்படாது. எல்லாத்தையும் நோட் பண்ணியாச்சு சார். எந்தெந்த பாக்ஸ்லேருந்து எல்லாம் பண்ணியாச்சு சார். நான் போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க. ஒன்றும் ஆகுதுல்ல? தைரியமாக இருங்க சார். டாக்டர், சாம்பிள் எடுத்து லேபில் டெஸ்ட் பண்ணதில் ப்ராப்ளம் அவங்க போட்ட இன்ஜெக்ஷனில் தான் சார் இருக்குது. சார், இந்த இன்ஜெக்ஷனில் 60% ஒரிஜினல், 40% டூப்ளிகேட் கலந்து தான் சார் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மெடிசன் டம்மி தான் சார். பெருசாக எதுவும் பாதிக்காதான். ஆனால் 1-2 சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா சார்? சில பிளட் குரூப்புக்கு இது ஒத்து வராதான். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இதை இன்ஜெக்ட் பண்ணால் அவங்க 4-5 மணி நேரம் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்களாம். அதுக்கப்புறம் எந்திரிச்சு நார்மல் ஆகிடுவாங்களாம் சார். வீக் பாடியாக இருந்தால் இது ரொம்ப டேஞ்சரஸா சார். இறந்து போக கூட வாய்ப்பு இருக்கா? அப்படி இறந்து போனவங்க தான் சார் இந்த 43 பேரும். இது வரைக்கும் இந்த மெடிசனை கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ்னு இவங்க எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணியிருக்காங்க. அங்கே ப்ராப்ளம்னு சொல்லி நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. உடனே நிறுத்த சொல்லி மெசேஜும் கொடுத்துட்டோம் சார். அது கன்ஃபார்ம்டு ரிசல்ட்டா? ஆமாம் சார், இதுதான் சார் லேப்லேருந்து வந்த ரிப்போர்ட்.
சார் இந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 40% டூப்ளிகேட் சார், 60% ஒரிஜினல். எந்த கம்பெனி? ஃபார்மா ட்ரக்ஸ்னு. அந்த கம்பெனி எம்டி எங்க இருக்காரு? வெளியே வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன் சார். உள்ள கூட்டு வர சொல்லுங்க. வேலு. எஸ் சார். என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்க தயார் பண்ண மருந்துல 40% டூப்ளிகேட். பாவம் அப்பாவி ஜனங்க எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க தெரியுமா? முதல்ல இவங்க கம்பெனியை சீல் வைக்க சொல்லுங்க. சார் ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க சார். எங்க கம்பெனி ரொம்ப நேர்மையான கம்பெனி சார். லாபத்துக்காக மட்டும் இல்லாம பொதுமக்கள் சேவைக்காக தான் சார் நடத்திட்டு இருக்கோம். இது எங்க மேல சுமத்தப்பட்ட அபாண்டமான பழி சார். எங்க கம்பெனி ட்ரக்ஸோட டூப்ளிகேட் ட்ரக்ஸை யாரோ மிக்ஸ் பண்ணி சதி பண்ணிட்டாங்க சார். தயவு செஞ்சு அவங்களை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணுங்க சார். அவர் சொல்றது எனக்கு நியாயமா படுது சார். நம்ம ஏன் சார் அந்த ஆங்கிளில் யோசிக்க கூடாது? மொத்தம் உங்களுக்கு எத்தனை டீலர்ஸ் இருக்காங்க? மொத்தம் ஆல் ஓவர் இந்தியா 640 கம்பெனி இருக்கு சார். சென்னையில மெயின் டீலர் பூந்தமல்லியில இருக்காரு சார். வேலு, உடனே நீங்க போயிட்டு அந்த டீலர் அவுட்லெட் இன்சார்ஜ் உடனே அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. எஸ் சார். யோ நீ வெளியேறியா? ஓகே சார். நீ இங்கே இரு. ஓகே சார். இனிமே நீ தப்பிக்க முடியாது. தப்பிக்கணும்னு நினைச்ச ராஸ்கல் கொன்னுடுவேன். எத்தனை உயிர் போயிருக்குன்னு தெரியுமாடா? சார் அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். உண்மையை சொல்டா. சார் நாங்க தான் சார் செஞ்சோம். ஏதோ பணத்தாசையில பண்ணிட்டோம் சார். எவன்டா உனக்கு டூப்ளிகேட் சப்ளை பண்ணது? சார் தாமரை ட்ரக்ஸ் பார்மசூட்டிகல்ஸ். மிஸ்டர் நாகேந்திரன் சார், இம்மீடியட்டா தாமரை ட்ரக்ஸ் அண்ட் பார்மசூட்டிகல்ஸ் கம்பெனி எம்டி அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார். நீங்களா இங்கே இருங்க. ஓகே சார். சார் சார் சார். மேடம், உங்க பொண்ணுக்கு மயக்கம் தெரிஞ்சிருச்சு, நீங்க போய் பார்க்கலாம். காவேரி, காவேரி, இப்படி பார்த்து. மேடம், உங்க குழந்தைக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல. டாக்டர் உங்களை போக சொல்லிட்டாரு. தேங்க்யூப்பா. என்னம்மா, யாரை தேடுற? அன்னி காலையில காவேரியை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனாங்க, இன்னும் காணோம். ஃபோன் பண்ணி பாத்தியாமா? ஃபோன் பண்ணா இதோ வந்துடுறேன்னாங்க. சரி சரி வந்துருவாங்க, நீ உள்ள போமா. காவேரி, ஏன் இவ்வளவு லேட்டு? ஏம்மா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க?
ஹாஸ்பிட்டல் ஏதோ டூப்ளிகேட் இன்ஜெக்ஷன் போட்டாங்கப்பா. பாவம் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்க தெரியுமா? 2-3 பேர் கண்ணு முன்னாடியே செத்து போயிட்டாங்க. முருகா, எனக்கு ரொம்ப பயமா அம்மா போயிடுச்சு. காவேரிக்கு ஒன்றாவலி. ஒன்னும் இல்ல, நல்ல வேலைப்பா, அவுட் ஆஃப் டேஞ்சர்னு அம்மா, சொல்லிட்டாங்க. உன் குழந்தைக்கு ஒன்றும் ஆகாதும்மா. நீ பண்ண புண்ணியம் உன் குழந்தைய காப்பாற்றிடும். சரி, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் ஹோட்டலில் பார்த்துக்கிறேன். என்ன சார்? தாமரை இருக்காங்களா? இருக்கா? என்ன விஷயம்னு சொல்லுங்க சார். அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அரெஸ்டா? என் பொண்ணு அப்படி என்ன தப்பு பண்ணா? எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? அவங்கள கூப்பிடுங்க. தாமரை, தாமரை, ஐயோ, அடி பாவி மகளே, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா? கடைசியில போலீஸ் உன்னையே அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்களே. அரெஸ்டா? என்ன இன்ஸ்பெக்டர், ஃபேக்டரியில் ஏதாவது ப்ராப்ளமா? ஃபேக்ட்ரியில் ப்ராப்ளம் இல்லை, பப்ளிக்கில் தான் ப்ராப்ளம். புரியல. பல பேரை சாவடிச்சிருக்கீங்க. நான் சாகடிச்சிருக்கேனா? என்ன இன்ஸ்பெக்டர், என்ன சொல்றீங்க? சமூக துரோக செயல் செஞ்சுருக்கீங்க. தாமரை ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மசிட்டிக்கல்ஸ்க்கு நீங்கள் தானே ப்ரொப்ரைட்டர்? ஆமா. லைசன்ஸ் உங்கள் பேரில் தானே இருக்கு? ஆமா, என் பேர்ல தான் இருக்கு. உங்கள் ஃபேக்ட்ரியில் டூப்ளிகேட் மெடிசன்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட்டில் விற்றுருக்கீங்க. அந்த இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ண நிறைய பேர் இறந்துருக்காங்க. இன்னும் இறந்துட்டு இருக்காங்கன்னு ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. சார், இது என் ஹஸ்பண்ட் பார்த்துக்கிட்டு இருந்த கம்பெனி. அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. கம்பெனி உங்கள் பேரில் தானே இருக்கு. நாங்கள் உங்களை தான் அரெஸ்ட் பண்ணுவோம். உங்கள் ஹஸ்பண்ட் எங்க? மும்பை போயிருக்காரு. பிரச்சனை வரும்னு முன்னாடியே தெரியும் போல இருக்கு. சார், தப்பா பேசாதீங்க. பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்தா அவர் என்னை விட்டுட்டு போயிருக்க மாட்டாரு. இப்ப என்ன, அவர்கிட்ட பேசணும்ல? ஒரு நிமிஷம் இருங்க. ஆமா, போனை கொண்டு வாங்க. இந்தா தாமரை. என்ன? இல்ல, போன் ஆஃப்ல இருக்கு. ஏதாவது மீட்டிங்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் இங்க வர வைக்கிறேன், நீங்க அவர்கிட்டயே பேசுங்க இன்ஸ்பெக்டர். அது வரைக்கும்லாம் காத்துட்டு இருக்க முடியாது. வாங்க. ஆஃபீஸில் இருக்கிற மேனேஜர்ஸ் அரெஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது நீங்கள், அதுக்கப்புறம் ஜிஜே. போலாமா? ஐயோ, இது என்ன அநியாயமா இருக்கு? ஒரு பொம்பளை புள்ளைய அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனா பாக்குறவங்க 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அது நல்லதோ கெட்டதோ, மாப்பிள்ளை வரட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அதெல்லாம் முடியாதுமா. வரீங்களா மேடம்? இல்ல இல்ல, என் பொண்ணை அரெஸ்ட் பண்ண நான் விட மாட்டேன், விட மாட்டேன். பேசாம இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல இழுத்துட்டு போக வேண்டியிருக்கும். இன்ஸ்பெக்டர், நான் வரேன். ஐயோ தாமரை, அம்மா பசங்களை பாத்துக்கங்க. தாமரை போகாதம்மா, வேண்டாம்மா, போகாதம்மா. தாமரை வந்து ஜிஜே,
நம்ம மருந்து வியாதியை குணப்படுத்தலனாலும் உயிர் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஃபார்முலாவில் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா ஜிஜே? உடனே சொல்லிடுவீங்களே ஃபார்முலாவில் மிஸ் பண்ணிட்டேன்னு. உங்கள் செக்கில் ஒரு சைஃபர் மிஸ் பண்ணால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? ஃப்யூச்சரில் என்னெல்லாம் நடக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம் அதெல்லாம் மிஸ் ஆகிடும் போல இருக்கு சார். உங்கள் ஃப்யூச்சர் நல்லா இருக்கு ஜிஜே. உங்கள் மிஸ்ஸஸோட ஃப்யூச்சர் தான் இப்போ மிஸ் ஆகிட்டு இருக்கு. என்ன சொல்கிறீங்க? அவங்க தானே உள்ளே இருக்காங்க. அவங்க உள்ளே இருக்காங்க சார். வெளியில் நான் நிம்மதியாக இருக்க முடியுமா? இருக்கணும். நீங்கள் நிம்மதியாக இருக்கணும், நானும் நிம்மதியாக இருக்கணும். உங்கள் ஒய்ஃப் எல்லா உண்மையும் சொன்னால் நீங்கள் மாட்டிப்பீங்க. நீங்கள் மாட்டினா நான் மாட்டுவேன். மாட்டி விட்டுருவீங்களே ஜிஜே? உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப் வேணுமா வேணாமா ஜிஜே? அன்னைக்கு ஒரு நாள் சொன்னல ஜிஜே, உங்களுக்கு வேணும்னா உங்கள் ஒய்ஃபை காப்பாற்றலாம், வேணான்னா அப்படியே விட்டுடலாம். என்ன பண்ணலான்னு கேட்டேன். நேரம் வரும்போது சொல்கிறேன். நீங்கள் இப்போ சொல்லுங்கள் ஜிஜே, உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப் வேணுமா வேண்டாமா? வேணும். எனக்கு நான் மட்டும்தான் வேணும். வேற யாரும் தேவையில்லை. வேண்டாம். தாமரை எனக்கு வேண்டாம் நல்ல தம்பி. அப்போ நீங்கள் எஸ்கேப் ஆகிடுங்க. எஸ்கேப்னா இந்த லோக்கலாக சொல்கிறீங்களா சார்? நான் இங்கே இருக்கணும் சார். இருங்க, ஆனால் தலைமறைவா இருங்க ஜிஜே. தலைமறைவானா? வீட்டுக்குள்ளேயே குழியை தோண்டிக்கிட்டு சதாம் ஹுசேன் மாதிரி பதுங்கி இருக்காங்கிறீங்களா? மூடிடுவாங்க மொத்தமா. சார் ஏதாவது ப்ராக்டிக்கலாக சொல்லுங்க. முன்ஜாமீன் வாங்கணும் ஜிஜே, முன்ஜாமீன் வாங்கணும். அதோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்கள் ஒய்ஃப் உங்களை நம்பணும். என்னை நம்பினதுனால தான் அவங்க ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க. இன்னும் என்ன நம்புறதுக்கு இருக்கு? இன்னும் நம்பணும். நீங்கள் வெளியே இருக்கிறதே அவங்கள நிரபராதி நிரூபித்து அவங்கள விடுதலை பண்ணுறதுக்காக தான் அவங்க நம்பணும். அதோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எந்த காரணத்தை கொண்டும் அவங்க போலீஸ்கிட்ட வாயை தரக்கூடாது. அவ்வளோதானே? சொல்லிடுறேன். நேராக போய் சொல்லிடுறேன். எங்கே போய்? ஜெயிலுக்கு. அங்கேயே இருந்துடுவீங்க ஜிஜே. கீழே இறங்கினா தூக்கிடுவாங்க. அப்போது என்ன செய்யறது? என்ன தான் செய்ய முடியும்? யார் மூலமாக சொல்லி அனுப்புங்க. யார் மூலமா? லாயர் மூலமாக சொல்லி அனுப்புங்க. இம்மீடியட்டாக உங்கள் முன்ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்கள். ஓகே ஜிஜே, நான் வரேன். இருங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க என்ன விட்டுட்டு? 2 பேரும் சேர்ந்து இருந்தோன்னா ஈஸியாக சிக்கிப்போம். கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சிருக்கிறது தான் பெட்டர். இப்போது எனக்கு ஏதாவது கேட்கணுன்னா, ஐடியா வேணும்னா நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? ஐ வில் ஆல்வேஸ் பி அவைலபிள் ஃபார் யூ ஜிஜே. குட் லக். ஓடிடு வரேன். செக் வாங்கிறதுக்கு மட்டும் ஓடி ஓடி வருவார். பிரச்சனைனா ஒளிஞ்சுக்குவார். என்ன சார், என்ன இவ்வளவு தூரம்? உட்காருங்க. காவேரி நல்லதா இருக்கா? ஒரு 4 நாள் ஜுரம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் சரியா போயிடுச்சு. உட்காருங்க. நாற்பத்தி 3 பேர் இறந்துருக்காங்க நம்ம ஸ்டேட்டில் மட்டும். ஐயோ. கேரளா, கர்நாடகா, ஆந்திரான்னு 92 பேர். 2000 பேர் இன்டைரக்டாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய அநியாயம், பாவம். ஆமாம், அன்னைக்கு ட்ரக் லேப் டெஸ்டிங் அனுப்புனீங்களே, அது யார், எந்த கம்பெனி, ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? வெரி குட் சார். இந்த மாதிரி ஃப்ராடு கம்பெனிங்கெல்லாம் வளர விடக்கூடாது. எவ்வளோ பெரிய தேச துரோகம். அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளணும். அரெஸ்ட் பண்ணிட்டோம். அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா சார்? கம்பெனிக்கு சீல் வச்சாச்சு. பப்ளிக் அந்த கம்பெனியில் வந்து கலாட்டாவும் பண்ணி முடிச்சிட்டாங்க. வெரி குட். அவங்களுக்கு பெரிய தண்டனை கொடுக்கணும் சார். அப்போ தான் இந்த மாதிரி தப்பு வேறு யாரும் செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு சாட்சிக்கு வேணும்னா நான் வந்து சொல்கிறேன். பாதிக்கப்பட்டவன் நான் இல்லையா? நான் வந்து சொல்கிறேன். சம்மந்தப்பட்டவங்க யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் இப்படிலாம் பேச மாட்டீங்க சார். யாராக இருந்தால் என்ன, என்னை தலையை எடுத்துருவாங்களா? எவ்வளோ பேர், என் குழந்தை வேற எவ்வளோ சீரியஸாக இருந்தா. சிச்சே,
அவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. பாவம் புண்ணியமே பார்க்கக்கூடாது. யாரா இருந்தா என்ன, நான் சாட்சி சொல்றேன். யார் சார் அவங்க? தாமரை. கம்பெனியோட பேர் தாமரை ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல்ஸ். கம்பெனியோட எம்டி மிஸ்ஸஸ் தாமரை ஜெயதேவ். லைசன்ஸும் மிஸ்ஸஸ் தாமரை பேரில் தான் இருக்கு. அவங்கள அரெஸ்ட் பண்ணி 15 நாள் ரிமாண்ட் பண்ணியாச்சு. தாமரையை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? ஆமாம் சார். இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டி தாமரைக்கு தெரியாது சார். இதெல்லாம் ஜிஜியோட வேலையா இருக்கும். நல்லா பிளான் பண்ணி தாமரையை மாட்டி விட்டுருக்காங்க. ஆமா சார், அவர் தான் மாட்டி விட்டுருப்பாரு. இதே தாங்க நானும் சொன்னேன். ஆனால் ஜிஜேக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லையே. எல்லா ஃப்ராடும் தாமரை பேரில் தான் பண்ணியிருக்காங்க. அந்த ஆள் வேற இப்போ தலைமறைவாயிட்டான். பாவி மனுஷன் நம்மள ஒரே காரணத்துக்காக தாமரை மேல இவ்வளவு பெரிய பழிய தூக்கி போட்டிருக்காரு. ஆனா எத்தனையோ தடவை சொன்னேன் சார், அவரை நம்பாதன்னு சொன்னேன். ஆனா கேட்டால கேட்கவே மாட்டா. ஆனா அவளை திருத்த முடியாது சார். இப்ப கூட சொன்னா அவரை தான் நம்புவா. நான் என் புருஷனை தான் நம்புவேன்னு திருப்பி திருப்பி சொல்லுவா. ஐயோ சார், அவகிட்ட பேசுனீங்களா? அவ ஏதாவது சொன்னாலா? ஏதாவது பேசினாலா? பேசவே மாட்டேன்றாங்க. ஏதோ பித்து பிடிச்ச மாதிரியே உட்காந்துட்டு இருக்காங்க. பெரிய அதிர்ச்சி சார். அவனால கண்டிப்பா இதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாது. உடைச்சு போயிடுவா, தாய்க்க மாட்டா. சார், நான் அவளை பார்க்கணும். அது ரொம்ப கஷ்டம். எங்க என்கொயரி முடியணும். அவங்க எந்த பதிலும் சொல்லாம இருக்க அவங்க வெளில வர்றது கஷ்டம். அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம ஸ்டேட் மட்டும் இல்லை, மற்ற ஸ்டேட்லேருந்து அவங்க கம்பெனி மேலே கேஸ் போட்டிருக்காங்க. நம்ம அவங்கள விட்டாலும் மற்றவங்க அவங்கள விட மாட்டாங்க. இல்லை சார், தாமரை வந்து என்கிட்ட பேசுவா. என்கிட்ட கண்டிப்பா பேசுவா சார். என்னை பார்த்து கோபத்திலாவது ஏதாவது சொல்லுவா. அப்படியாவது அவளை பேச வைக்கலாம். நான் அவகிட்ட பேசுறேன். எனக்கு அந்த வாய்ப்பு ஒரே தடவை கொடுக்கு சார். நான் ஒரே ஒரு தடவை அவளை பார்க்குறேன், அவகிட்ட பேசுறேன், அவகிட்ட நான் எல்லாமே கேட்குறேன். நிச்சயமா ஏற்பாடு பண்றேன். பட் எங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடியணும். அது கொஞ்சம் டைம் ஆகும். ஐயோ, எவ்வளவு நாள். அப்பா பாத்தீங்களாப்பா, பாத்தீங்களா? கண்மூடித்தனமா யாரையும் நம்பாதுன்னு சொன்னேன்னு கேட்டாளா? ஜிஜி அவகிட்டயாவது நேர்மையா இருப்பாரு, அவளை சந்தோஷமா வச்சுப்பாருன்னு நினைச்சேன். இப்ப அவளுக்கும் துரோகம் பண்ணிட்டாரு. இப்படி எல்லாருக்கும் துரோகம் பண்ணி இந்த மனுஷன் என்னத்தான் பண்ண போறாரு? புருஷனை தலையில தூக்கி வச்சு அப்படி கொண்டாண்டாலே. அவன் நல்ல மனசுக்காவது கடவுள் அவளையாவது காப்பாத்திருக்கணும். எல்லாமே நான் அவளுக்காக தானப்பா விட்டு கொடுத்தேன். அவகிட்ட எதுவுமே பேச இல்லையா? அப்ப இவ்வளவு நாள் விட்டு கொடுத்ததுக்கு என்ன அர்த்தம்? எல்லாமே வீணா போச்சு. அம்மா சொன்னம்மா, அந்த பாவி மகளுக்கு எவ்வளோ எடுத்து சொன்னம்மா. பெத்தவங்களையும் நம்பல, உன்னையும் நம்பல. அந்த பாவியை நம்பி இப்ப அவன் பேச்ச கேட்டு அநியாயமா ஜெயில உட்காந்து இருக்காளம்மா. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அவ இதெல்லாம் தாங்க மாட்டாமா. தாங்க மாட்டா, அவனால தாய்க்க முடியாது. அம்மா நீ அழாதம்மா. எல்லாத்தையும் மேல ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். ஆமாமா, பாப்பாரு. அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு, ஆனா எதையும் செய்ய மாட்டாரு. ஜெய்ஜே மாதிரி ஆளுங்களுக்கு அவர் மேல இருந்து வந்து எப்ப தண்டனை கொடுப்பாரு? இல்லப்பா, அவருக்கு நாம தாப்பா தண்டனை கொடுக்கணும். அது பாவத்துப்பா. அப்பா, அது சச்சின் ஐஸ்வர்யா பாவம். அந்த பசங்க பெத்தவங்க பண்ண பாவத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அம்மா, அவங்கள போய் பார்த்துட்டு வரலாமா? ஆமாப்பா, பாவமா அவங்க. வாமா போலாம். சார் சார், நான் குழந்தைங்க போய் பார்க்கறேன். நீங்க எப்படியாவது தாமரை கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் சார். எப்படியாவது ஏற்பாடு பண்ணணும் சார். நான் போய் பசங்களை பார்க்கறேன். என் பேக் வாங்க சார், ப்ளீஸ் சார்.
கண்மூடித்தனமான நம்பிக்கை. செல்வி கண்மூடித்தனமான பாசம். சச்சின் சச்சின் டேய் ஐஸ்வர்யா டேய் என்னடா ஆச்சு உனக்கு? என்னாச்சு? அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது அண்ணன் கீழே விழுந்துட்டான். என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும்? காய்ச்சி போன பிரெட் சாப்பிடுறீங்க. வாங்க நீங்க என் கூட வீட்டுக்கு வரல. வாங்க. ஏன்? நாங்க இங்கதான் இருக்கணும், தனியா இருக்கணும். இல்லாட்டா அப்பா எங்களை பார்க்க வரவே மாட்டாரு. உங்களோட வந்துட்டா அப்பா இங்க வரவே மாட்டாரு. யார் இதெல்லாம் சொன்னது உங்ககிட்ட? அப்பா தான் சொன்னாரு போன்ல. எங்களுக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேணும் செல்விமா. ஒரு தடவை உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அம்மா எப்படி அழுதாங்க தெரியுமா? அதனால நாங்க வரல, நீங்க போங்க. சரி, தாத்தா உங்க கூட வீட்டுல இருந்து உங்களை பாத்துக்கிட்டோம். எங்களுக்கு யாரும் வேணும், நீங்க போங்க. அப்பாவும் போயிட்டாரு, அம்மாவும் போயிட்டாங்க. நாங்க தனியா இருந்துக்கிறோம். இப்ப நீங்க போங்க. என்ன பார்த்தாலே ஓடி வர பசங்க எப்படி பேசுறாங்க பாருங்க. பசங்களை கூட எப்படி மிரட்டி வச்சிருக்காரு பாருங்க. பாவம் பசங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? சாப்பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போறது, அவங்க படிப்பு என்ன ஆகுறது? அம்மா, எனக்கு என்னமோ அவங்க ஒரு முடிவோடு தான் இப்படி பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். இங்க எல்லாமே தப்பு தப்பா நடக்குதும்மா. என்ன பண்றது? விடுமா. அது எப்படிப்பா விட முடியும்? பாதிக்கப்பட்டிருக்கிறது தாமரோட பசங்கள்ல. இந்த நேரத்துல நாம தானே கை கொடுக்கணும். அம்மா, அப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. அம்மா எனக்கு புரியுதுமா, அவங்களுக்கு புரியணும் இல்ல. அவங்க ஏதோ தீர்க்கமான முடிவில் இருக்காங்கம்மா. அம்மா நீ போம்மா. இல்லப்பா, நான் வேணா இன்னொரு அம்மா, தடவை பேசி பார்க்கறேன். ஏம்மா வேணாம்மா, நான் சொல்றது கேளுமா. நீ போம்மா, நான் இங்க உட்காந்து பசங்களை பாத்துக்கிறேம்மா. நான் இருக்கம்மா, நீ போம்மா. பாத்துக்கப்பா, எதுவா இருந்தாலும் எனக்கு நான் உடனே ஃபோன் பண்றேம்மா. போம்மா, நீ மனசை குழப்பிக்காம போம்மா. जीजे சார், जीजे சார். ரவிச்சந்திரன் வாங்க, மேல வாங்க. வாங்க, என்ன பயப்படுறீங்க? வாங்க. நீங்க ஏன் சார் பயப்படுறீங்க? பயப்பட வேண்டியவா நான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். மனுஷன் வாழ்க்கையில சந்தோஷமாவே இருக்கக்கூடாதா? கெடுத்துருவானாங்க எல்லாரும் சேர்ந்து. இந்த முன்ஜாமீன் எடுக்க சொன்ன எடுத்துட்டீங்களா? ஏற்பாடு பண்ணிருக்கேன் சார். மேடத்தையும் வெளியே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். ட்ரை பண்ணிட்டே இருங்க, ஆனா ஜாமீன்ல எடுக்கக்கூடாது. ட்ரை பண்றேன் முடியல அப்படின்னு என்கிட்ட சொல்லணும், அதே மாதிரி அவங்க கிட்டையும் சொல்லணும். புரியுதா? ஆனா எனக்கு முன்ஜாமீன் முதல்ல எடுக்கணும் சார். தாமரை கிட்ட நான் சொல்ல சொன்னேனே, சொன்னீங்களா? நான் ஏன் தலைமறைவா இருக்கேன், ஏன் அவங்கள வந்து பார்க்க முடியல, நான் வெளியில இருந்தாதான் அவங்கள சீக்கிரம் வெளியில கொண்டு வர முடியும், இதெல்லாம் சொல்ல சொன்னேனே, சொன்னீங்களா? சொன்னேன் சார். என்ன 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 சொன்னாங்க? ஒண்ணுமே சொல்லல சார். அமைதியா இருக்காங்க. ஒரே இடத்த வெறிச்சு பார்த்துக்கிட்டு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவளுக்கு ஜெயில், போலீஸ் இதெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும்.
எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாது. வெகுளி அப்பாவி என்ன கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டா, என்ன முழுசாக நம்புறா. அனுபவிச்சு தான் ஆகணும். இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் என் பேரில் மாற்றி எழுத சொன்னேனே, எழுதிட்டீங்களா? அப்புறம் இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸில் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கிறத சிங்கிள் அக்கௌண்ட்டாக மாற்றுறதுக்கு என்ன வழி பாருங்கன்னு பார்த்துட்டீங்களா? எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கேன் சார். ஆனால் அந்த வீடு மட்டும் மேடம் பேரில் தான் இருக்கு. ஏன் அதை என் பேரில் மாற்றி எழுத வேண்டியது தானே? எப்படி எழுதுறதுன்னு கேட்குறீங்களா? என் கணவர் மீது இருக்கும் அன்பினாலும் பாசத்தினாலும் நேசத்தினாலும் அவர் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையினாலும் சகல ஸ்தாவர ஜங்கம சொத்துக்களையும் அவருக்கு அன்பளிப்பாக வழங்குகிறேன். நான் செய்யறது தப்பா? இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் எப்போ கிடைக்கும்? கிடைக்கும் சார். அது ஒன்றும் பெரிய குதிரை கொம்பு இல்லை சார். தாமரை ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிகல்ஸ்ல என் பேர் எங்கேயுமே கிடையாது, என் கையெழுத்து எங்கேயுமே கிடையாது. வாங்க இருக்கணும் இத்தனை நேரம். நாளைக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன் சார். நாளைக்கு வரணும். இருட்டின அப்புறம் வாங்க, அதோட வாங்க, போங்க. வரேன் சார். சார் கொஞ்சம் இறக்கி விடுங்களேன். அதுக்கு நானே வரேன். சாப்பிட மாட்டியா நீ? சொல்றல சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? சொல்றத கேட்க மாட்டியா நீ? சாப்பிடுமா ஐயா, சாப்பிடு. ஐயா, புதுசா வந்த கைதி தாமரை சாப்பிடுறதே இல்ல. வந்தையில இருந்து எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறா. கொஞ்சம் மிரட்டுங்க, சாப்பிடுவாங்க. மிரட்டியாச்சு, கேட்கவே மாட்டேங்கிறா. சாப்பாடு வச்சிட்டல்ல? வச்சிட்டேன். பசி எடுத்துச்சுன்னா தானே சாப்பிடுவாங்க. பாவமா கிதியா. இந்த பாருமா, பாவம் புண்ணியம் பார்க்கறதுக்கு இது நேரம் இல்லை, இடமும் இல்லை. போய் உன் வேலையை பாரு, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.